ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கா. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்னைக்கு அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வருது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாற்றுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ரிஷபம்.
கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தேன்னா, அதாவது விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார் 11ஆம் இடத்துல. நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது எல்லாமே நடக்கும். எது எடுத்தாலும் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்தில் நிற்கிறார். தனஸ்தான அதிபதியான புதனையும் அவர் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நாட்களாக இந்த மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் ஆரம்பத்தில் இருக்குது. ஒரு 12-15 நாளில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்தாலும் சுக்கிரன் 12இல் மறைவு இல்லைன்னு சொல்லக்கூடியது. அவரே உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல கேது பகவான். அதனால் மன கிளேசங்கள், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய வீடு மனையில் கொஞ்சம் இழுபறி இருந்துருக்கும். இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல ராகு, செவ்வாய் மற்றும் புதன். ராகுவும் செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஏன்னா சனி பகவான் இவ்வளோ நாள் இருந்தார். அவர் 11ஆம் இடத்துக்கு போய் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். நினைத்தது எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்கு அமைய போகிறது. ராகுவும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு கலைத்துறை, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஸ்க்ரீனிங், அதாவது ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு எம்என்சி கம்பெனியில் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா செவ்வாய் சப்தமாதிபதி, அவரே 12க்கு உண்டானவர். அவர் போய் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாயும் 1/4/2026 அன்றைக்கி மாறுறார். அவர் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துல போய் இருந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கும். செலவுகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதாவது செலவுகளே இல்லாத காலகட்டம்னே சொல்லலாம். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தோர் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். அவரும் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவின் பார்வையில் இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போய் நீச்சம் மாறார். என்ன சார் நீச்சம் மாறாருன்றீங்களேன்னா, பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையும் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும் இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் வரார். இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெள்ளி, தங்கம் வியாபாரம் செய்பவர்கள், தங்கம் ஆர்னமெண்டல் கோல்டாக விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெள்ளி, வைரம் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு முயற்சிகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமம் வரும்போது என்ன ஆகும்னா மதி மயங்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்க. அங்கே பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. பானகம் சமர்ப்பிச்சுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் உங்களுக்கு மொத்தமாக பார்க்க போனீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமையும்.
குடும்பத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதாவது சுப விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எம்என்சி கம்பெனியில் சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், பெரிய ஏற்றமான பொசிஷன் ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தாலேயானால் 8/4/2026 10/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் ஒரு தடவைக்கு 2 தரம் போய் சேவிச்சுட்டு வாங்க. சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும்.